ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீ வேற அவன் திணறு தேவைக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பத்தாதுனே போமா. வேண்டாண்டா, ஊரை விட்டு காலி பண்ணிட போறான். அப்புறம் நமக்கு நேரம் போகாது. அவனுக்கு நாக்கே தள்ளிட்டுடா, விட்டுருவோமா இப்படி? அவனெல்லாம் விடக்கூடாதுன்னு. அவனெல்லாம் விடக்கூடாது. ராஜா நீ சொல்றா, விடவா வேண்டாமா? ராஜாவே சொல்லிட்டான், அப்போ விட வேண்டாம். விட வேண்டாம் ராஜா. சிங்க குட்டிடா நீ. யானைக்கு சின்ன போன போட்டியா, துணிக்கு மோதி தம்பட்ட பாடு பாட்டியா. நம்ம கிட்ட மோதிட்டவன் பாடுற பாடுக்கு பாருங்க. யானைக்கு சின்ன போன போட்டியா, துணிக்கு மோதி தம்பட்ட பாடு பாட்டியா. யாருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தா, உனக்கு பாருங்க மங்கிடாத தங்கந்தா. காரணம் ஆயுதம் இருக்கும், எடுத்து வை. அப்படின்னா அங்க போறோம், அப்படிதானே? நீயே சொல்லிட்ட, நீ சொல்லி அண்ணன் செய்யாம இருப்பா என்ன? இன்னைக்கு ஒரு வேடிக்கை பார்த்துருந்தோம். வா சிங்க குட்டிடா நீ. இன்னைக்கு நம்ம காட்டுத காட்டுல அவன் திணறணும். திணற வச்சிருவோம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஐயோ வாயை மூடுங்க. அவன் பின்னாடி வெட்ட வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தீங்க. அவன் அந்த இடத்துல வெட்டுவான்னு எனக்கு எப்படின்னு தெரியும். அவனுங்க உங்களை கேவலப்படுத்தணுங்கக்காகவே அந்த இடத்துல வெட்டிருக்கானுங்க. நான் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துவானுங்க, அடங்கி போயிருந்தானுங்களே, அப்படியே அடங்கி போயிட்டானுவேன்னு நினைச்சேன். இப்படி விஸ்வரூபம் எடுத்து வருவானு எனக்கு எப்படி தெரியும்? அவனு விஸ்வரூபம் எடுக்கல, மகா விஸ்வரூபம் எடுத்திருக்கானுங்க. ரவுடித்தனத்தை விட இவங்க பண்ற சேட்டை இருக்கு பாருங்க, அதுதான் இப்ப ஊர் முழுக்க பேசப்பட்டு இருக்கு. அவனு பண்ற சேட்டைக்கு ஒரு அளவே இல்ல. அண்ணன் தம்பி 3 பேர் ஒண்ணு சேர்ந்து ஊரைய கலக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப போய் பாருங்க, பஜார்லயோ தெருவுலயோ ஒரு நாதி இருக்காது. இவனுக்கு வாரானாலே அவன் அடிச்சு பறந்து ஓடுறான். வெட்ட வரானா இல்லன்னா சேட்டை பண்ண வரானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கலக்கிட்டு இருக்கானுங்க ஊருக்குள்ள. நலந்தானா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா, உடலோ உள்ளமோ நலந்தானா. நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமோ நலந்தானா. ஐயோ இங்க வந்துட்டாடுகளா, இப்படி காப்பாத்திருடி. ஐயோ திணற அடிக்காடுகள, நான் மயக்கத்துல இருக்கேன்னு சொல்லிருடி. மாமா மாமா, உன் மாமனாரே மயக்கத்துல இருக்காரு நினைக்கேன்டா. உங்க தாத்தா மயக்கத்துல இருக்கான்னு நினைக்கேன்டா. நம்ம போட்ட இடத்துல 8 மிதி மயக்கத்துல இருக்காவா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஐயோ ஐயோ, பட்ட இடத்துல பட்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? மயக்கத்துல இருக்கேன், மாத்திரை போட்டிருக்கேன்ல. அச்சோ, பிள்ளை 8 மிதிக்கணும்னு ஆசைப்படுறானே. தாத்தா சௌக்கியமான கேளுடா. தாத்தா மயக்கத்துல இல்லையாண்டா, மயக்கத்துல இருக்கும் போது மிதிச்சுக்கலாம். உனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருந்த சிங்கக்குட்டி, அதுல வாய்ப்பு கிடைக்கும். என்ன மறுபடியும் போடுவாடா? ஆமாடா, பேச்சுதான் இருந்தது, எடுத்துடா. ஐயா தம்பிகளா, அதுல ஒண்ணு இல்ல, மயக்கம் என்ன பேரண்டி? எப்படி வளர்த்து வச்சிருக்காடுங்க பாரு. பேரப்புல கேக்குன்னா சொல்லுங்க. அத சிங்கக்குட்டி கேட்காமல சொல்லுங்க. நலந்தா அப்படின்னா அவன் எப்படி கேட்டானோ அப்படிதான் நீங்களும் பாச சொல்லணும். அதெல்லாம் உலக வழக்கம். அத சிங்கக்குட்டி கேட்காமல அவன் பாசையிலே சொல்லுங்க. உன் மாமனார் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. போட்ட சரியாரு முன்ன. நலந்தானே நலந்தானே, உடலும் உள்ளமும் நலந்தானே. இதே உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? இப்படி உடம்பு சரியில்லாத மனுஷன் இப்படி பாடுபடுத்துவீங்களே. நீங்க பண்ணதை விட நாங்கெல்லாம் கம்மிதான். எங்க அண்ணியா, இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இனிதான் மெயின் பிக்சரே இருக்குது. சிங்கக்குட்டி சொல்லுடா. அண்ணன் புள்ளி அனாதியாக்கி அனாதாசிரமத்துல போட்டுட்டல, அதுக்கெல்லாம் வச்சு செய்ய மாட்டோம்.
இப்பதான்டா உனக்கு ஆரம்பமே இருக்குது. இது வெறும் சாம்பிள் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இனிதான் மெயினே வரும். உன்னை சும்மாவே விட்ட மாட்டேன். அப்புறம் மாமனார உமாவா காலேஜுக்கா போயிருக்கா? போய்களா? அதே சொல்லுங்க மாமனார. உங்களோட சும்மாவே விட மாட்டேன்டா. மாமோய் ஓ பொண்ண கோடு தாத்தா நீ தாத்தா ஆகிடு. தனசேகருக்கு தாத்தா ஆகணும் ஆசை இல்ல? யாரு பிள்ளைய யாருக்கு கட்டி கொடுக்கறது? அவளை கொண்டந்துண்டமா வெட்டி போட்டாலும் போடுவதை தவிர உங்களுக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டேன். தனசேகரே மனசுல பேசுறத நினைச்சு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்க. அதே உன்னை தாத்தா வாக்காம நானும் விட மாட்டேன். என் அண்ணன் உன் தம்பி பிள்ளைய பாக்குறது ரொம்ப ஆசைப்படுறான். அப்படித்தானே? ரொம்ப ஆசை தம்பி பிள்ளைய தூக்கி சமக்கணும். டேய் தூக்குன்னு நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனாலும் உன்னெல்லாம் வெறுப்பேத்தி தாண்டா தூக்குவேன். என் ஆட்டத்தை நீ பார்க்க வேண்டாம். இவனெல்லாம் இருக்கிற தாத்தான்னு கூப்பிட்டு இருக்க. தாய் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டா உனக்கு இருக்குது. அதுக்குள்ளவன் இருப்பான். அவன் வளர்றதுக்குள்ள நீ போய் சேர்ந்துட்டா உனக்கு நல்லது. இல்ல நீ செத்ததுக்கு அப்புறம் நரகத்துல இருப்பிய. அந்த நரகத்தை நீ இங்கே வாழ வேண்டியது இருக்கும். சும்மா புரட்டி எடுத்துட மாட்டான். அதே கொண்ட துண்டமாக்கிறேன். இப்ப இருக்கிறதுதான் வெட்டியிருக்கேன். அப்புறம் பால் எண்ணத்தெல்லாம் வெட்டுறேனே. இன்னைக்கு இவ்வளவு போதும் நினைக்கிறேனே. வரட்டுமா தனசேகரே? வரட்டுமா? நாங்க வராம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. கொண்ட துண்டமாக்கி வர்ற பாயும் புலி பாஞ்சா செத்துருவேன். வாடா ராஜா. வளைச்சு 3 இலை உடனே இதெல்லாம் என்ன மேட்டுது. மேட்டு மட்டும் இல்ல தலையில ஏறி ஒத்த புள்ள சொல்லாமல்ல. போயிட்டாங்க போயிட்டாங்க. இன்னும் அதிகமா இருக்கு. டிஸ்சார்ஜ் ஆயிராதீங்க தாத்தா. நான் பார்க்கணும். தப்பிக்க முடியாது தாத்தா. நான் வச்ச குறி என்னைக்கு தப்பாது. வாங்க பாப்பால. புள்ள கூப்பிட்டானேன்னு போறோம். உனச்சு 3 இலை விடல. இதெல்லாம் என்ன மேட்டுது? சுண்டைக்கப்ப எவங்க இந்த பைய? இந்த பையில எதுக்கு இவனை இப்படி தூக்கி சமத்தானுங்க? எனக்கு என்னமோ இது ஜான்மகன் மாதிரி தான் தோணுது. அதான் உரிச்சு வச்சிருக்கானே. அதான் எப்படி? அவனையும் கொன்னுட்டோம் அவளையும் கொன்னுட்டோம். எப்படி? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் அவளை கொண்டு துண்டமாக்கி நாக்கி அறையாக்கிட்டவன். அவனை அடிச்சு கொண்டு நடுவீல வீசுறவன். எப்படி இவன் முளைச்சு வந்தான்? யோ அவன் முளைச்சு வரதுக்கு முன்னாடி நம்ம போட்டு தரதுக்கு நினைக்கான். இவமெல்லாம் வளர்ந்தா நம்ம நிலைமை. விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி போலான்னு பேசுறான். இவனுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுதே. நரகத்தை காட்டிடுவான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி இந்த புள்ள பூச்சி வந்ததே? நல்லா தெரியுமா? ரெடி வயித்துல புள்ள பூச்சி எல்லாம் இருந்ததா? அவ்வளவுதான் உடனே கொண்டு நாக்கி அறையாக்கச்ச. எப்படி புள்ள பூச்சி வயித்துல இருந்திருக்கும்? ஏய் உன் மவா பழகுனது ஜான் கூட. அவன் எப்பேற்பட்டவன் தெரியல. அவன் விதைச்சிட்டு தாண்டி போய் சேர்ந்திருக்கான். அன்னைக்கு இயல ஒரு வார்த்தையை விட்டா தெரியல. நீங்க புதைக்கல விதைச்சிருக்கீங்கன்னு எனக்கு என்னமோ உறுதியா தெரிஞ்சு போச்சு. இவன் ஜான் புள்ளதானு. அந்த இயல் சொன்னது ஜான இல்ல. அவ சொன்னது ரெபிய. நாம அவளுக்கு நாய்க்கு ஏரியாக்கிறதுக்கு முன்னாடியே அவ இந்த பூமியில இந்த குட்டி சாத்தான பெத்து போட்டு தான் போயிருக்கா. ரெபி கிட்ட இருந்து அந்த இயல் தான் அந்த புள்ளைய வாங்கியிருக்கா. அந்த இசை தத்து எடுத்துன்னு சொன்ன பாத்தியா? ஜான் கூட தானே இந்த இசை வந்தா. ஜான் கூட தானே தொத்துக்கிட்டாலேவா? அப்ப ரெபிக்கு இசையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். பிள்ளைய பித்து அவ கையில கொடுத்து தாண்டி போயிருக்கா. இத கூட நம்ம கவனிக்காம இருந்திருக்கோமே. அதுல இந்த இசை சுண்டைக்கா சைஸ் இருந்து 4 வருஷம் நம்ம கண்ணிலே காட்டாம பச்சை பிள்ளையா இருந்து பச்சை பிள்ளைய வளர்த்து காட்டிருக்கா பாரு. அந்த இசைதா புத்திசாலின்னு தெரியுமே. எப்படி நமக்கே தெரியாம இந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. இது ரவி பத்த புள்ளன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே கதையை முடிச்சிருப்பானே. அந்த புள்ளையில எவ்வளவு நேக்க அந்த பையனை வளர்த்திருக்காளோ பத்தில. எங்கேயோ விட்டு வளர்த்திருக்காங்க. ஆனா எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க விட்டு வளர்த்தாங்க? அந்த 2மே சின்ன பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஞானமா எப்படி எங்க விட்டு வளர்த்தாங்க? வளர்த்தது காணாதுன்னு நம்ம இருக்கிறதுக்கே கொண்டு வந்து சேர்த்திருக்காளோ பாரு. இசை நான் சொல்லும் போதே அந்த இசையை போட்டு தள்ளி இருந்தா இன்னத்துக்கு அந்த பையனுக்கு கூட்டு வந்திருப்பாளா என்ன? நீ நினைக்க மாதிரி இசை தொட முடியாது. அது உனக்கு தெரியும்ல. இந்த கிங்ஸ் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒத்த பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கான். அது எவன் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இசை ஒத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்கானே இந்த 3 முரட்டு பயலுக்கு தெரிய வந்ததுன்னா நம்ம கதை முடிஞ்சது. அவ யாரு? ஒருவேளை ஜானா இருக்குமோ? என்ன சொல்றீங்க? ஜானா இருக்குமோ? அவனை நம்ம கொன்னுட்டோமே. அவன் எவனை மட்டும் இல்ல மரணத்தையே ஏமாத்திடுவான்.
என்ன சொல்றீங்க? அப்படி அவன் மட்டும் உசுரோட இருந்தா நம்ம நிலைமை இல்ல, இன்னத்துக்கு நம்மள குழி தோண்டி புதைச்சிருக்க மாட்டான். இல்லடி, நம்மள உசுரோட விட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறேன். காலேஜுக்கு போறதெல்லாம் சரிதான். எங்க காதுக்கு ஏதாவது வந்தது நாய்க்கு எறையாயிரம் பாத்துக்க. இல்ல, இன்னைக்கு காலேஜ்ல ஃபங்க்ஷனு, அதான். அதெல்லாம் சரிதான். அவன் கூட பேசுறது, பாக்குறது, அவன் கூட வாழ்ந்தலான்னு கனவு காண்றது ஏதாவது எங்க காதுக்கு வந்தது. உன் அக்காளுக்கு நடந்ததா உனக்கும் நடக்கும். ரெபி நிலைமை தெரியல, துடி துடிச்சு நாய்க்கு எறையாவனா. சொல்லிக்கிட்டே இருங்கடி, அப்பதான் உங்களெல்லாம் ஏதாவது பண்ணணும். நீ என் மனசுக்குள்ள வெறி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் பழித்திக்காம நாங்க இந்த போவேனா? இல்ல நீ அவனை பார்த்தா நான் பேசுறதே இல்ல, எனக்கு அவனை பிடிக்கவே இல்ல. அவன் ஒரு ரவுடி பையன், அவன் கூட எல்லாம் யாராவது வாழ முடியுமா? நீ நம்ம அண்ணனை சொல்லல, அவனை சொன்னேன். அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காத நீ. அதனால செக் பண்ணி பாருங்க நீ. நான் அவன்கிட்ட எப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுவேனே. அவன் தான் வலி வலி வந்து ஏதாவது வம்பு இழுப்பா. நான் பேசுறதே இல்ல நீ, அது எங்களுக்கு தெரியும். நீ அவன்கிட்ட எரிஞ்சு விழுதெல்லாம் பாத்துக்கிட்டா இருக்கோம். அதனாலதான் நீ ஒழுங்கா போய்கிட்டு வர. என்னைக்காவது ஒரு நாளே சிச்சி அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காத நீ. சரி அண்ணே, செமஸ்டர் அது முடிஞ்சனா காலேஜ் ஃபங்க்ஷனு முடிச்சிட்டு நைட்டு லேட்டா தான் வருவேன். எத்தனை மணிக்கு காலேஜ் முடியும்? தெரியல அண்ணே, காலேஜ் ஃபங்க்ஷனு அதான். சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சனா ஃபோன் பண்ணு. வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க. சரிங்க அண்ணே. போ, ரேபிய மனசுல வச்சுக்கிட்டே போ. ஆமாடி, அத மனசுல வச்சுக்கிட்டு தானே போறேன். யோ, எனக்கு இவன் மேல நம்பிக்கையே கிடையாது. எப்போ இந்த 3 ரவுடி பையனையும் போட்டு தள்ளிட்டு நீ இந்த ஊருக்கு தலைவராக? அது சீக்கிரம் ஆயிடுவேன். நீ பெரிய பணக்கார அரசியல்வாதி நம்பிதானே உனக்கு கழுத்தை கொடுத்த. என்ன பெரிய பெரிய இடத்துல பொண்ணு கேட்டு வந்தாங்க, பெரிய பெரிய எம்பி எம்எல்ஏ எல்லாம் கேட்டு வந்தாங்க. சீ, உன் குடும்பத்தை பார்த்த உடனே பெரிய பேர் புகழ் வாங்கின குடும்பம் நினைச்சு கழுத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். எங்க அம்மாக்கு நீ ஏன் பதில் சொல்லு. இங்க பார், இன்னும் 1 வருஷம் தான் உனக்கு டயம். நீ இந்த ஊருக்கு தலைவர் ஆகல, நீ கட்டின தாலியா உன் மூஞ்சி அடிச்சிட்டு போய்கிட்டா இருப்ப. இவனுல போட்டு தள்ளவும் முடியல. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இல்லையே, இதுக்கு வேணவன் எங்கேயோ பார்த்திருக்கனே. இன்னைக்கு மட்டும் நம்ம இவன்கிட்ட சிக்கணும், சின்ன பின்னமா ஆயிரும். ஐயா, ஊருக்கு புதுசையா ஏதாவது வேலை கீழே கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். என்கிட்ட நிறைய பேர் அடி வாங்குதான், நிறைய பேர் உசுரோடே இல்ல. அதுல ஒரு ஆள் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட அடி வாங்கியிருக்கா? இல்லங்க ஐயா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஆத்தி, நான் இதை தப்பா சொல்லிட்டேன் போலுக்க. என்னடா சொன்ன? நீ கோப்படாத ராஜா. இரு, அவனை என்ன விசாரிப்போம். என்ன தெரியாது, என்ன உனக்கு முன்ன புண்ண தெரியாது. ஐயா, வாசமா மாட்டிக்கிட்டேன்னு அதான் சொன்னேங்க ஐயா, ஊருக்கு புதுசுன்னு. ஏய், நீ இந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே எங்களை பத்தின சரித்திரத்தை இந்த ஊரே உன்கிட்ட சொல்லிருக்கோம். அது எப்படி எங்களை பத்தி தெரியாம ஊருக்குள்ள வந்த? இல்ல எங்களை பத்தி தெரியாம நீ எப்படி ஊருக்குள்ள நாந்திக்கிட்டு இருக்க? எங்க தயவு இல்லாம இந்த ஊரே அசையாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன புது ஆளு ஊருக்குள்ள? திருட்டு மொழி தாண்டம் ஆடுத. ஐயா, சரி, பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அங்க போய் சின்ன கழுத்து போட்டு வாப்போ. அங்க போலீஸ் எல்லாம் இருப்பாங்களா ஐயா? போலீஸே நான் தான்டா, போ கழுத்து போடு. இவனை பார்த்தா கொஞ்சமாவது போலீஸ் மாதிரி தெரியுதா? கூல் ராஜா கூல். புள்ள கோபப்பட்டு ஏதாவது பண்ணிடுவான், அதுக்குள்ள உயிர் பழிச்சு போ. பக்கத்துல ஸ்டேஷனு கழுத்து போட்டு போ போ போ. இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கணும். இந்த ஊர்ல என்ன பண்ணணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நீ இருக்கணுமா வேண்டாமானே நீ கழுத்து போடு, நான் பின்னாடியே வந்து தீர்மானம் பண்றேன். இந்த பையன் மூஞ்சிலே முழிச்சிட்டு போறான். போற காரியம் உருப்பிட்ட மாதிரிதான். ஐயா, அது வந்து நீ கையெழுத்து போடு. இந்த ஊர்ல நீ இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆமா, இவதான் இந்த ஊர் கலெக்டர். நீங்க இந்த ஊர்ல இருக்கணுமா வேண்டாமான்னு ஐயா தான் முடிவு பண்ணுவாரு. அடியே, உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மாருடி. உனக்கு வாயில தம்பி கண்டமே. அம்மா, கொன்னிரு வரஸ்கர். அட நூடுல்ஸ். வாயை குடுக்காதன்னு கேக்கேட்டி. என்ன பார்த்து நூடுல்ஸ் மண்டன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கடே. தபா, நீ ஏன் நியாயத்தை சொல்லு. நான் நூடுல்ஸ் மண்டேன்னு சொன்னேன். தபா, கரெக்டா நியாயம் கேட்கணும். நீ தான் நியாயஸ்தியாச்சா? அப்ப என்ன சேர்த்து ஓட்டு தானே? இல்ல, நீ வெறும் நூடுல்ஸ் தான் சொன்ன. நான் வெறும் நூடுல்ஸ் தானே சொன்னேன். நூடுல்ஸ் மண்டேன்னு நான் சொன்னேன்னா அவளை சொல்லிட்டு எவ்வளவு எப்படி பள்ளி போடுறா பாத்தியா? ஆஹா, இதுல நம்மள மறந்துடுவார்னு நினைக்க. இல்ல, என் கண்ணு நாலா பக்கமா இருக்கும். எஸ்கேப் ஆகும் நினைச்ச காலில் போட்டு மிதிச்சிருவேன். ரவுடி பையன். 3 முடிச்சு இந்த ரவுடி பையன் தான் போடணும். கழுத்தை பத்திரமா வச்சுக்க. கண்டிப்பா
நீட்டுவேன் பத்துக்க. நீட்டணும், நீட்ட வச்சிருவோம்ல. பாப்பண்டா பாப்பா. ஊர்ல மட்டும் பொறுக்கித்தனம் போக்கிரித்தனம் ரவுடித்தனம்லாம் பண்ண வேண்டியது இதுக்கு நான் கழுத்தை கொண்டு நீட்டணுமா? நீ அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்ட. அதுவும் சரிதானே. ஈசை சப்பா கோத்த கண்ட்ரோல் பண்ணணும்பா. ரொம்ப பாடுபடுத்தியோ. ரவுடி பை. அப்புறம் ஆமா என்ன ரொம்ப கலக்கல போன மாதிரி இருக்குது. காலேஜ்ல ஃபங்க்ஷன் அத பத்தி உங்ககிட்ட சொன்னால என்ன போகுது? இந்த ஊரை ஆட்சி பண்றதே நாங்க தான். எங்களுக்கு எந்த தகவலும் வரலையா? ஏய் ராஜா, அசனத்துக்கு ஒரு போன போடு. ஓகேப்பா. இது காலேஜ் ஃபங்க்ஷன் தான், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்ல. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்க கிட்ட கேட்டு தானே நடக்கணும். ஏன் அப்படி சட்டம் போட்டுருக்காங்களோ? காலேஜுக்கு ஒரு ரவுடி பையனுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்க? சம்பந்தத்தை உருவாக்கிடுவோம். எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷனு? நைட்டு 7 மணிக்கு. அட அப்போ செமையா இருக்குன்னு சொல்லு இன்னைக்கு. அப்புறம் செம கச்சேரி தான் இன்னைக்கு. அப்புறம் கோத்த கலப்புறானே. நான் இன்னைக்கு அழகா நீட்ட பொண்ணு பேக்கிட்டு இருக்கேன். கோத்த கலப்பிடாதே. ஓ இன்னைக்கு நம்மளை பார்த்து உஸ்பித்ரால சுத்தம் என் வீக்னஸ்லயே அடிப்பா. டேய் கவினே, நீ எதுல விழுவன்னு எனக்கு தெரியாது. என்ன போடி, எப்பவுமே நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். போட்டுட்டே இரு. ஆமா அப்புறம் உங்க ஐயா தாவி எப்படி இருக்காரு? அதான் இருக்க இடத்துல போட்டீங்களடா. அப்புறம் எப்படி இருக்க முடியும்? இருக்கிறதுல போட்ட பத்தியா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எங்க ஐயா செய்வாரு. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியல. எங்களை பத்தி உங்க அப்பா கேள்வி பாப்போம். காலையில தான் வந்து நலம் சாரிச்ச பத்துக்க. நலந்தானா நலந்தானா இப்ப இவளுக்கு 4.5 வயசு தான் ஆகுது. இவமெல்லாம் வளர்ந்தோம்னா இந்த ஊரே தாங்காது. வாய மூடிரு சொல்லிட்டேன். அம்மா அம்மா வாய மூடிரு சொல்லிட்டேன். புள்ளைல பாசமா அம்மான்னு கூப்பிடுதா. அடுத்து நீங்க என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய் அப்பாவோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டாடா. இருங்கப்பா பாத்துக்கலாம். அப்படிங்கிற? ஆமாப்பா, அத காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருக்காம நைட் பாத்துக்கலாம்ப்பா. டேய் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நீ வந்தேன்னு வச்சுக்க. சும்மா சும்மா. 7 மணிக்கு தானே ஃபங்க்ஷனு? இல்ல, ஒண்ணு மாதிரி ரவுடி பையனுக்கு அங்க ஃபங்க்ஷன் கிடையாது. படிக்கிற ஸ்டூடண்ட்க்கு தான் ஃபங்க்ஷன். ஸ்டூடெண்ட் தான் மாறிட்டா போச்சுது. இந்தா என் புள்ள கூட ஸ்டூடெண்ட் தான். அப்ப எனக்கு வெக்கமா இருக்குப்பா. ஏன்னா என் தங்கத்துக்கு வெக்கமா இருக்குது. நான் காலேஜுக்கு போணுமாப்பா? ஆமாடா நீ காலேஜுக்கு போயே ஆகணும். எப்படி பேசாம பாருடி. குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நான் ஸ்டூடெண்ட் இல்லட்டனா என் புள்ள ஸ்டூடெண்ட் தான் வருவான். யாரு இந்த சுண்டைக்கா பையன் ஸ்டூடண்ட்? அப்பா ஓய் யார பார்த்து சுண்டைக்கா பையன்னு சொன்ன? ஏன் உங்களை சொன்னேன்னு நினைச்சீங்களோ? உனக்கு ரொம்ப நாள் ஆயி போச்சுல. நான் சுண்டைக்கா பையலா? டேய் கொஞ்சம் நவுண்டுக்க. சார் நான் போலாமா சார்? இருடா உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. அடியே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா இவன் நிலைமையே இப்படி இருக்குன்னா அங்க இசை மாட்டி இருக்கா அவன் நிலைமை? நான் சுண்டைக்கா பையன். என் பக்கத்துல நெல்லு பாப்போம். ஏன் அப்படியே கொத்தி தூக்கிட்டு போறதுக்கா? ஒண்ணுதானே சொல்றேன். என் சுண்டைக்கா பையன் சொன்னல பக்கத்துல நிக்க வேண்டியதுதானே. நீ தைரியமான பொம்பளை என் பக்கத்துல நில்லு பாப்போம். உன்னை சூச்சமத்தால விழுத்த பாக்குறான், பக்கத்துல போயிடாத. இல்லன்னா எனக்கு இவனை பத்தி தெரியாது பாரு. ஓய் கிட்ட வாண்ண. இப்பவும் சொல்றேன், சுண்டைக்கா பையன் சுண்டைக்கா பையன் சுண்டைக்கா பையன். ரவுடி பையன் ரவுடி பையன். இடுப்புக்கு இருந்துகிட்டு என்ன பார்த்து சுண்டைக்கா பையங்க. அப்புறம் தாவித என்னமோ கேட்டாரு, சாகி வந்து கொடுக்கேன்னு சொல்லு. என்னது? வேறமோ பேத்தியோ வேணுமா? சரி கொடுத்துட்டு போறது. ரவுடி ரவுடி காயோட திட்டடிக்கிறதுக்கு வார்த்தையே கிடைக்க மாட்டேங்குதே. குரங்கு தாத்தா ஆகியே ஆகணும்னு ஒத்த கலை ஒப்படைக்க மாட்டேன். காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. அருஞ்செல்லாம் இப்போ கிட்ட நல்லா இருக்காது. நைட் பாத்துக்கலாம். நான் உன்ன புள்ள நிக்கலாம் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் நைட்டு தான். ஐயோ என்ன படா படுத்துறடா. இங்க பார், எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. நீ யாரோ நான் யாரோ. ரவுடி பையல நம்பில என்ன வாழ்க்கை நடத்த முடியாது, புரியுதா? இன்னொன்னு, உன்னை பார்த்தா கூட என் அன்னிக்கறி என்ன போட்டு தள்ளிடுவா. அவளே அத்தையாக்கிறோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கிடக்கல. அவளுக்கு வேற எந்த கோபம் இல்ல. நீ அவளை அத்தையாக்க மாட்டேங்க. அத்தான் அவளுக்கு ரொம்ப கோபம். இந்த கல்லு ஏதாவது கடக்கான்னு பாரு, மண்டைய பொளந்துருவேன்.
அம்மா இது பேக்கா இல்ல பாரங்காச்சு வந்துட்டு போறியா? உன்னை அடிக்கின்னு உள்ள கல்லில் வச்சிருக்கேன். கொண்டா என் பேக்க. வாங்கிரு பாப்போம். ஐயா நான் போலாம் ஐயா. இருடா, உனக்கு சின்ன வேலை இருக்குது. அத்தி பையன செத்தாம்பளுக்கு. டேய், உனக்கு எந்த ஊருடா? அத்தி இன்னைக்கு என்ன திணற அடிக்க போறாருன்னு நினைக்க. மரியாதை என் பேக்க கொடுத்துங்க சொல்லிட்டேன். சரி, உனக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. கொடுக்க பாரு. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உள்ள என்னமோ இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு போ. உள்ள என்ன இருக்கு? இருக்கிறத கொடுத்துட்டு போ. எருமை சாடிலியா கேக்குறேன். புரியுது இல்ல? அது எப்படி சிரிக்கும் போது கூட இப்படி வரப்போச்சுட்டு சிரிக்க? எட்டிட்டு மிதிக்கக்குள்ள போயிரு. தூக்கிட்டு போ. எருமை. சீப்பில் வாயா, பேசிக்கிட்டே போவோம். ஜாலியா இருக்கும். ஜோடியா போலாம். போமா. அதுக்கு வேற ஆளை பாரு. யாரத்துல என்ன பார்த்தாலே பயந்து போவா. நீ வாயா. நீதான் எனக்கு பயப்படாம சர்வீஸ் சமமா பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஊர்ல பயிரெல்லாம் என்ன பார்த்தாலே நடுங்கிட்டு ஓடுது. கிளவி கூட உங்களை பார்த்து ஓடுறத கேள்விப்பட்டேன். பாரு, என்ன பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு. என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டவா நீதான். வாயா, ஜீப்ல ஜோடியா போவோம். காலையில இன்னைக்கு மூஞ்ச முழிச்சிட்டு போறேன். இன்னைக்கு எப்படிதான் என்னால ஓட போதோ தெரியல. சார் எட்டிட்டு மிதிச்சுவேன். ராஜா, அவன் என்னன்னு கவனி. செம்புலிங்க ஐயா தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. வீட்டுல வந்தா இன்வைட் பண்ணான்னு நினைச்சோம். ஆனா நீங்க தான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்களே, அதான் ரோட்ல பார்த்து இன்வைட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இல்ல, நான் எந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்றதெல்லாம் கிடையாது. வேற எங்கேயும் போகண்டா, காலேஜுக்கு மட்டும் வந்து குத்துலுக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிருங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா எங்க காலேஜுக்கு கொஞ்சம் பெருமை. காலேஜே உங்க தேவையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இறக்கம் காட்டினீங்கன்னா. என்னடா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, உனக்கு தெரியாது. என்னடா இதெல்லாம் நடு ரோட்ல? அதை விடு, இசை படிக்கிற காலேஜ், அதுக்கு உள்ள போய் ஒரு அகல பண்ணிரு. எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பிடிக்காது, உனக்கு தெரியாது. சொல்றேன் ஒத்துக்க. அதெல்லாம் முடியாதா? இந்த பையனுக்கு தெரியாம இந்த இடத்துக்கு உள்ள கூட்டிட்டு வந்துட்டானே, இப்ப என்ன பண்ண? கட்டாயமா ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணுமா? போய்தான் ஆகணும்னு நினைக்கிறேன். எருமை. குரங்கு. செம்புலிங்க ஐயா ஃபங்க்ஷனுக்கு தானே. காலேஜ் பிரின்சிபல் இவங்க எதுக்கு இவங்க கிட்ட வந்து நிக்கறாங்க? சார், இவன் ரவுடி பையன் சார். இப்ப சொல்லு கிங்ஸ்னு, ஃபங்க்ஷனுக்கு போகணுமா வேண்டாமா? கட்டாயமா போகணும். சூப்பராங்க. கொன்னல சொல்லிட்டேன். செம செம செம. ஐயோ, எங்க அம்மா இருக்காங்க, கொன்னல. இங்க பாரு, நீ காலேஜுக்கு போறதா தானா? இருக்கறதெல்லாம் போயிட்டு வரணும். சரிம்மா. கண்ட ரயில்வே எல்லாம் பார்க்க கூடாது. இங்க வா, வேற இடத்துக்கு போலாம். வாடா. குவா குவா சத்தம். 6 மாசம், 6 months. பண்ணி. எருமை. குரங்கு குரங்கு. இஞ்சி ஈடு பழகி. பார்த்துட்டேன். கோத்த கண்ட்ரோல் பண்ண இசை. சொன்னதுக்கு அப்புறம் மறைச்சுக்கிட்டு சொல்லணும். கொன்னல சொல்லிட்டேன். இசை, நம்ம அனுசரி போலாம் வா. இங்க சகுனம் சரியில்லை. டேவிட், இங்க சகுனம் சரியில்லை. எடுபட்ட பைய என்னதான் சொல்லுதான்? இது வரைக்கும் நல்ல சகுனமா தான் இருந்தது. இப்பதான் சகுனம் சரியில்லை பத்துக்க. அப்புறம் நொப்பறம். செம்புலிங்க ஐயா தலைமை தானே, தாங்கிட்டா போச்சுது. ஒரு 4 டிக்கெட் வருவோம். எல்லாம் உங்க தயவு தான். 4 பேர் என்ன, உங்க பேர் சொல்லி எத்தனை பேர்னாலும் வரலாம். 4 டிக்கெட் தான். ரொம்ப தேங்க்ஸ் செம்புலிங்க ஐயா. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பாங்க. கரெக்டா வந்துருதான். இந்த பாட்டம் ஆட்டம் கொண்டாட்டம். காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே எல்லாமே பண்றாங்க. அப்புறம் இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு குரூப் இருக்குது, அங்க ஏதாவது டான்ஸ் இருக்கா? இல்ல, இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களா? ஆமா, அங்கேயும் 2 டான்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பா குத்து விளக்கு ஏத்தியே ஆகணும். முன்னாடி நான் டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் உண்டா? கிடையாது. அப்போ உண்டுன்னு அர்த்தம். முத சேர் போட்டு உட்காந்துடணும். இது முன்னாடி டான்ஸ் ஆடினா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுது? அப்புறம் நீங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பா குத்து விளக்கு ஏத்ததுக்கு வந்துருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. பரவாயில்ல, காலேஜுக்கு தான் நன்கொண்டு சொல்லுங்க, செக் போட்டு கொடுத்து விடுங்க. எல்லாம் உங்க தயவுல தான் காலேஜே போகுது. அப்புறம் டேவிட், அந்த செக் எடு. காலேஜ் ஃபங்க்ஷன் நீங்க பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க.
ஓகேங்க ஐயா. ம் நாங்க செக்ல போட்டிருக்க எடுத்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்புலிங்க ஐயா. பரவாயில்ல நம்ம காலேஜுக்கு தானே எடுத்துடுங்க. எவ்வளோ நாள் எடுத்துடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. இங்க பாரு சார், காலேஜுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? இந்த பேரல் தொந்தரவு தாங்க முடியல. டேவிட்டே கண்ட கண்ட ரவுடி பேர்ல அங்கதான் சுத்திட்டு இருப்பான்ல, கவனமா காலேஜுக்கு போயிட்டு வா. சப்பா எடுப்பட்ட பையன், நான் பேசுறது சகனம் குறைவான், எப்படி சொல்லி கட்டுறான் பாத்தியா? சப்பா டே ஒரே டெஸ்ட் ப்ராப்ளமா இருக்குடா. அது சகுனம் சரியில்லை. அதான் எப்பலாம் பேசுறான் பாரு. ஏமா பஸ் வந்துட்டு வாங்க. வேறே அவனை ஒட்டில வரக்கூடாது, இங்கோட சுத்தி வா. சரிங்கம்மா. அப்படியா? எப்படி என்ன ஒட்டிட்டு போக வைக்கிறேன் பாரு. இப்ப எதுக்கு கார் எடுத்தானுங்க? ஒட்டாம போகணும்ல. ரவுடி பையன் குரங்கி. ஓ ஆட்டத்தை ஆரம்பிக்கிங்க. இசை வா. சரிங்கம்மா. இசை வா. வரேம்மா. போடி வா. போறக்கி. அப்படியா? வா வா. இங்க பாரு ஹெல்ப் தான் பண்ணு. அங்க இருந்த உடனே அவக்க தூக்கி கொண்டு விட்டேன். அவ்வளவுதான். போறக்கி. நல்லதுக்கு காலமே இல்ல. ஹெல்ப் பண்ணல எனக்கு தேவைதான். நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். கேட்காம செய்யறதுக்கு தான் உதவி. அதான் அப்படியே இடுப்ப புடிச்சு அப்படி தூக்கி கொண்டு விட்டேன். எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் சொல்லுவாளா? குரங்கி. மாமியார இசை வா. இசை பேக்கு கீழே கிடக்கு. அதான் சொல்லி ஹெல்ப் பண்ணு. அடி பேக் எப்படி அங்க போட்டு வந்திருக்க? என்ன எடுத்து வரேன். போறக்கி பையன். சோப்பா எல்லாருக்கும் நான் பொறுக்கியா போயிட்டேன். இப்போ இடுப்பு பிடிச்சி நான் தூக்குறது உங்க அம்மா பார்த்தாவா? ஏன் பொறுக்கின்னு சொன்னாவளதான். கொண்டு சொல்லிட்டேன். குரங்கி. போயிட்டாரு. அம்மா அது பஸ் அது, அதோட போயிடலாம். சீக்கிரமா நான் நீ பண்றேன். வடியா என்ன பத்து எனக்கு கோவம். நான் தூக்குறது நல்லதுதா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்குது. நீ என்ன தூக்கிட மாட்டேன். அப்படினாலும் என்ன இடுப்பு பிடிச்சி தூக்கி உனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் பாருங்க. சரி பரவாயில்ல. உனக்கு இடுப்பு பிடிச்சிதான் தூக்குன்னா சரி இந்தா தூக்கிட்ட. உன்ன மேல நான் ரொம்ப பிகு பண்ண மாட்டேன் தெரியுமா? இந்தா தூக்கிட்ட. தாராளமா தர பத்தியா இருப்பா. நீ இப்படி தருவியா சொல்லு? அதுக்கெல்லாம் தாராள மனசு இருக்கணும். தாராள மனசு இருக்கணும். அது எங்க உனக்கு இருக்குது? நான் இடுப்பு என்ன இல்ல அது வேற மாதிரி ஆயிரும். எந்த நேரத்துல உங்களை பார்த்து தொலைச்சறேன் எனக்கு தெரியல. இந்த சனியிட விடாம தூக்கிட்டு வருது. பின்ன இது கோபப்படுத? அதான் இடுப்பு பிடிச்சி தூக்கிக்கன்னு சொல்லிட்டேனே. ஆமா இதுல நான் இடுப்பு பிடிச்சு தூக்குறேன் பாரு. இங்க பாரு, நான் உன்னை இடுப்பு பிடிச்சி தூக்கணும்னா நீ என்ன இடுப்பு பிடிச்சி தான் தூக்கணும். எதுனா ஒரு நியாயம் வேண்டாமா? ஓ அப்படி அதெல்லாம் முடியாதுப்பா. எப்படி? நான் உன்ன மாதிரி கிடையாது. ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? நீங்க தானே ரொம்ப நல்ல பையன். ஆமா இடுப்ப கிள்ளவ செஞ்சேன். பிடிச்சிதானே தூக்கி கொண்டு விட்டேன். அதுல இருந்து நான் எவ்வளவு நல்ல பையன் உனக்கு தெரிய வேண்டாம்? இருந்தாலும் கிள்ளுன்னு நினைச்சேன். சரி வேண்டாம் அப்படின்னு நல்ல பையன் பத்தியா? அதான் கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கிட்டேன். நீ டீசெண்டா நடந்துக்கிட்ட. பாக்க யாரும் கேட்டு பாரு எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டேன் தெரியுமா? வேணா இல்ல நீ ரொம்ப கோவப்படுற. நீ முதல் நின்று நின்னுக்க. இது லைக் படாது. நான் எதுக்கு ஒண்ணு தூக்குவானே? நீ என்ன இப்படி சந்தேகப்படுவானே? இரு நான் தூக்கி இங்கேயே கொண்டு விட்டுறேன். கிட்டப்புல மட்டும் கைய வச்சிங்க. நான் தூக்கி விட்டாலும் ஏசுதா, தூக்கி விடாம இருந்தாலும் ஏசுதா. நான் என்னதான் பண்ணணும்? இல்லம்மா இது சரிப்பட்டு வர. நீ முதல் நின்று இடத்துல நின்னுக்க. இது லைக் படாது. இரு இல்ல அது சரிப்பட்டு வராது. இரு நீ முதல் நின்று இடத்துல நின்னுக்க. இருடா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குதே. என்ன நீ சாதாரண எடை போட்டுட்ட வச்சிருக்கேன்டா உனக்கு. ஆச்சம்மா அப்பா சகனமே சரியில்லப்பா. டேய் அந்த கார்ல பின்ன டிக்கல என் கைக்கு ஏத்த மாதிரி ஒரு அருவா இருக்கும் எடு. தலைதிரிக்கு ஓடின மாதிரி இருக்குது. யாருக்கிட்ட அவன் வந்தானே அப்படி வந்திருக்கான். தூக்கிட்டேன். இந்த ஊருக்குள்ள எவன் புதுசா வந்தாது தட்டி தூக்குங்கடா. எல்லாரையும் சந்தேக கண்ணோட பாருங்க. அவன் எந்திருக்காரன்டா. என்ன தட்டினாலும் வாயை திறக்க மாட்டேக்கா. தூக்கிட்டேன். அது கொடுக்குற முறையில கொடுத்தாதான் சொல்ல வேண்டியது சொல்லுவான். அந்த டிக்கில யாயுதம் இருக்கும் எடு.
கிங்ஸ்லி, நீ எப்படி ஒத்தி கூட வாழ்றேன்னு நானும் பார்க்கறேன்டா. நீ கடைசி வரைக்கும் எந்த பொம்பளை கூட நீ வாழ முடியாது. பொம்பளை வாசனையே உனக்கு இல்லாமக்கல. டேய், என் பாலிசியே நாசம் பண்ணல நீ. இந்த இசை இப்ப இல்ல, எப்பவுமே உன் கூட வாழ மாட்டான். என்ன வேண்டான்னு சொல்லி நீ தப்பு பண்ணிட்ட. டேய், எனக்கு எப்பவும் உன் மேல இருக்க ஆசை தீரவே இல்ல. உன்னை என்னத்தான் நான் பழி வாங்குறதுக்கு என்னெல்லாமோ பண்ணினாலும் உன் மேல இருக்க ஆசை மட்டும் தீரவே மாட்டேங்குது. ஏண்டா? டேய், இல்லடா, வாழ்க்கையில ஒரு மரியாதை ஒன்னு. ஏய், அவன் ஓடத்த பாருடா. டேய், நீ என்ன இப்படி இருக்க? உன்னை வெறுக்கவே முடியலடா. டேய், என்னால உன்னை வெறுக்கவே முடியலடா. வெறுக்கவும் முடியல, உன்னை பழி வாங்காம இருக்கவும் முடியல. எனக்கு கிடைக்காதவன் வேற எவ்வளவுக்கும் கிடைக்க கூடாது. எனக்கு நீ கிடைக்கல, எனக்கு நீ கிடைக்கல, எவ்வளவுக்கும் நீ கிடைக்க கூடாது. நீ எவ்வளவு கூட வாழக்கூடாது. நீ என்னை ஏடுத்தும் பார்க்க மாட்ட. அதுக்காக உன்னை வாழ விட்டு நினைச்சியா? உன் மனசுக்கு பிடிச்ச கூட நீ வாழ்ந்துலாம் நினைச்சியா? எனக்கு கிடைக்காத நீ இனி வாழ்க்கையில எவ்வளவுக்குமே கிடைக்க கூடாது. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. இருக்க அழக பாரு, அன்னைக்கு பார்த்த மாதிரி. உன் பேச்சு அழகு, உன் ஸ்டைல் அழகு, நீ நிக்கிறது நடக்கிறது பேசுறது எல்லாமே அழகு. எப்படிடா நீ மட்டும் இப்படி இருக்க? உன்ன மாதிரி இது வரைக்கும் நான் இவரை எவனையும் பார்க்கல. எப்படா நான் உன்னை மிஸ் பண்ணினேன், எப்படா நான் உன்னை மிஸ் பண்ணினேன். என்னை திரும்பி பார்த்துக்கலாம்ல, என்னை எடுத்து பார்த்துக்கலாம்ல. நான் உன்னை இவ்வளவு பழி வாங்கியிருக்க மாட்டேன்ல, உங்களை சந்தோஷமா வாழ்ந்திருப்பல. ஏன்டா உனக்கு என்ன பிடிக்கல? எனக்கு என்ன உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கு. உங்களோட கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்க, தனத்தன வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ ஏன்டா இப்படி இருக்க? ஒரு ஆணுக்கான அத்தனை அம்சமும் உன்கிட்ட இருக்குடா. உன்னை மாதிரி வேற எங்கேயும் பார்க்கடா. ஐ லவ் யூ கிங்ஸ்லி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ கிங்ஸ்லி, ஐ லவ் யூ, லவ் யூடா கிங்ஸ்லி, ஐ லவ் யூ. அவனை தப்பிக்க விட்டுட்டு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல சார், அது எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷம் தான் உனக்கு டயம். அவன் என் காலில் இருந்து விடணும். நான் கூட பக்கத்துல நிப்ப, அங்க வந்து சிக்னல் கொடு. ஓகே பாஸ். இங்க எங்க எதிர்த்த வழி எவன் இருக்கக்கூடாது. வேற கட்டாளி சும்மா அதுலடா. இது எங்க சாம்ராஜ்யம்டா. எங்க சாம்ராஜ்யத்துக்குள்ள யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணடா. புதுசாலாம் எங்களுக்கு எதிரி வரக்கூடாது, புரியுதா? புதுசா வர காலனை அப்பவுமே கால எடுத்து முடிச்சிடணும். இப்படி தப்பி காட்டுது என்கிட்ட வந்து எஸ்கியூஸ் கேட்டு இருக்கக்கூடாது. இதான் உனக்கு கடைசி. இல்ல சார், நான் தூக்கிடுறேன். தூக்கி கொண்டாந்து கொண்டுட்டு வா. ஏய் ராமேஸ்வரன், அதெல்லாம் அவன் தூக்கிடுவான், விடு சாமி. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, நீங்க கூட போ. அது இருக்கட்டும், அங்க பாரு. இப்ப என்ன பண்ண? இப்ப செட்டப்ப மாத்தணும்டா. செத்த சாமி நீ. ஐயோ, இப்ப என்ன பண்ண? டேய், நான் என்ன பயப்படணும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, நீ வண்டி பிடி, சீக்கிரம் வாடா. அப்பா, பாத்துருக்க வாய்ப்பு இருக்குதா? ஊரே என்ன பார்த்து பயப்படுது. இவளை பார்த்தா என் கால் கையெல்லாம் அடியுது. ஐயோ, நாம அப்படி நின்னதை பார்த்துருப்போலோ. கேஷுவலா திரும்புவோம். என்ன அதான் கேட்க. என்ன என்ன வாக்கிங் வந்த? வாக்கிங்? ஆமா, வாக்கிங் தான் வந்தேன். என்ன நெஞ்சு முட்டின மாதிரி இருக்குது? உன்னை பார்த்தா எல்லாமே முட்டுது எனக்கு. என்னமோ அருவாளுங்கையுமா என்ன வந்தது? சும்மா சும்மா படி படம் வாக்கிங் வந்தேன். வாக்கிங் வந்தீங்க? ஆமா, சும்மா சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டேன். எனக்கு வேலை கிடக்கு, கிளம்ப. எங்க போற? வாக்கிங் வந்தீங்க? ரைட்டு, பாத்துட்டா. எனக்கு போட்டு எடுக்க போறேன். வாக்கிங் தான் வந்தேன். இப்ப என்ன? இவன் யாரு? யாடனே? யாடனே? அதுதான் நான் கேட்கேன். யார் இவன்? எனக்கு தெரியும், நீ தான் கூட்டு இருக்க. நீங்க தான் பாஸ்ன்னு சொன்னா. எவனோ ஏதோ ஒண்ணு சொன்னா சும்மா சும்மா என்கிட்ட. அப்ப இவனை யாருன்னு உங்களுக்கு தெரியாது? நான் பேங்குக்கு கிளம்பிட்டு இருக்கேன், நேரம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. டேய், நீ போ. ஆஹா, வசமா மாட்டிக்கிட்டோம். திரும்புங்கன்னு சொன்னேன். எனக்கு அதான் பிடிக்கலன்னு அப்புறம் என்ன? திரும்புங்கன்னு சொன்னேன். எப்படி சொன்னாலும் போக மாட்டாலோ. அதான் பிடிக்கலன்னு அப்புறம் என்ன? திரும்பல, பின்னாடி வந்து எட்டி மிதிச்சிருவேன். நான் சாம் பண்ணட்டு. உங்களுக்குள்ள வீரமும் தைரியமும் என்கிட்ட உண்டு.
கத்தி எடுத்தேன். அழகா இருக்கேன்னு ரொம்ப பிக்கு பண்ணாதானே? அம்மா, ரொம்ப அழகுதான். அதுக்காக ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம். நான் என்ன கேட்க வந்தேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பாரு, உன் உதடு அழகுதான், உன் கண்ணு அழகுதான். நான் இல்லங்கல, அதுக்காக நீ ரொம்ப எல்லாம் பேசாத என்ன? அதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டியா? பரவாயில்ல என்ன? இப்ப எதுக்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கீங்க? அதான் உனக்கு எடுக்க சம்பந்தம் இல்லைன்னு பரவாயில்ல. நாங்க அடுத்த இப்ப பண்ணவே இல்லை. அடேங்கப்பா, அப்படியே நம்பிட்டோம். சத்தியமா சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புல்லட் என்ன வந்தது? அப்படியா? அப்போ அது நீங்க இல்ல. இல்லையே, நான் என் தம்பி மாதிரிலாம் இருக்கணும் தெரியாம தான் இருக்கும். இப்பெல்லாம் எந்த வம்பத்துமுக்கும் நாங்க போறதே இல்லை. இந்த உலகத்துல எங்களை மாதிரி ஒரு அப்பா இப்ப எங்களை பார்க்கவே முடியாது. எங்களை கட்டிக்கணும்னா ஒரு குடுப்பனை வேணும். எங்களை மாதிரி தேடி போனாலும் ஒரு பையனை பார்க்கவே முடியாது. உங்க குடும்பத்தை மாதிரி. ஆமா, நாங்கெல்லாம் இருக்கணும் தெரியாம இருக்க பிள்ளைகளு. இப்போ வீட்டுல ஒரு பையன் இருக்கானே, ஒரு உலகத்துக்கு தெரியாது. இந்த பஞ்சாயத்து அரசியல் கிரசியல் எதுவும் எங்களுக்கு தெரியாது. உலகம் தெரியாத பையனெல்லாம் வளர்ந்துட்டோம். என்ன பண்ண? ஏதோ அரசியல் நிக்கதா கேள்விப்பட்டேன். ஒட்டு குடிச்சானுங்களா? அரசியலா அப்படின்னா? நடிக்காதீங்க. வர எம்பி பதவிக்கு நீங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மாவே ரவுடிஸா, இப்ப எம்பி வேற. பேங்க் வேலைக்கு வரல, அப்படிதானே? அப்படிலாம் இல்லையே, நான் எங்க நிக்க? நடிக்காதீங்கன்னா ஊர் முழுக்க உங்க போஸ்டர் தான் இருக்குது. இப்படி அருவாளை தூக்கிச்ச மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அது என்ன மாதிரி இருக்கு? யாராவது இருக்கும். அது வேற யாராவது இருக்கும். வேற யாரோ? ஆமா, எனக்கு இந்த அரசியல் கிரசியல் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா, ரேச்சல் அண்ணா ஓட ஓட வந்தது நீங்க தானே? டிவி பேப்பர்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து எங்க அம்மா பத்திரக்காளி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. இவன் கூட வாழ போறேன்னு ஒத்த கால நிக்கியோ. அங்க பாரு எப்படி வட்டிட்டு போறான் பாரு அப்படின்னு. ஓ, டிவி பேப்பர்லாம் வந்துட்டா? அது யாரோ? நானும் கேள்விப்பட்டேன். என்ன மாதிரியே இருக்கானோ மத்துக்க. அது நான் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிங்ஸ்னு, பின்னாடி கவினு, இந்த சைடு அவனை வளைச்சு பிடிக்கிறதுக்கு நீங்க. எல்லாமே டிவில அப்பண்டமா காட்டிட்டானுங்க. காட்டிட்டானுங்களா? ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சமரம் வரக்கூடும். அது சத்தியமா நாங்க இல்லப்பா. நானும் கேள்விப்பட்டேன். எங்களை மாதிரி யாரோ ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முதல் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம். நாங்க அப்பாவியா இருக்கோமா, அதனால கண்டுபிடிக்க முடியாம மாட்டிக்கிட்டு முடிக்கும். அடப்பா, நீங்க அப்பாவி. உங்களை நான் நல்லா பார்த்தேன் டிவில. உங்க அடையாளம் எனக்கு தெரியாது. கள்ளி ஈயாடல என்னது? அத்தி, சொல்லுடி, என்ன அது சொல்லுடி, அடையாளம் என்னது பார்த்த? அது கொசர பிடிச்சது. நெஞ்சுக்குள் தைக்கின்ற உள்ளம் கண்ணேயும் கண்பட்ட தாய். அக்கம் பக்கம் யாராவது இருக்காங்க? உள்ள பார்வை சரியில்லை. நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இல்ல, சுத்தி முத்தி யாரும் இல்லாம தெரியுது. பக்கத்துல வந்தீங்க ரவுடி பைய. ஒண்ணு நம்ம ரவுடி பைய. அது என்னங்க ஒயாம அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வரணும் இல்ல. சரி, அங்க வெயில் அடிக்க மாதிரி தள்ளி வா. அங்க ஏன் வெயில் அடிக்கலையோ? அதான் ஏன் நிழல் இருக்குல்ல. நீ வெயில நின்னா எனக்கும் வேக்குது இல்ல. வேக்கும் வேக்கும். சுத்தி காடா இருக்குது. எங்க தள்ளி வா. பக்கத்துல வந்தீங்க. சுத்தி யாரும் இல்ல பாரு. அதுக்கு ஆடி அழகா இருக்கிய. இருக்காங்க இருக்காங்க. இந்த கலர் தாவணி உனக்கு நல்லா இருக்கு. இருக்கு இருக்கு. இதோட இந்த கலர் தாவணி உனக்கு சூப்பரா இருக்கு. அப்புறம் ஒரு ரெட்ல தாவணி போடுவிய, அதுவும் நல்லா இருக்கு. இதுக்கு மேல இங்க நின்னா பைய உள்ள கண்ணாலே கொன்னுத. பாக்குற பார்வையை பாரு. உன்னை பார்க்காம வேற யாரும் பார்க்க மாட்டியா? பாப்பீங்க பாப்பீங்க. எங்க அம்மா உங்க மேல கொள்ள வெளியில இருக்காங்க. பாய் திறக்க முடியல எங்க வீட்டுல. இப்படி அனுந்தமி மாறுவீங்க? எல்லாம் எங்க இசையை சொல்லணும். பைய உள்ள போட்ட பிளானால இப்படி வந்து நிக்குது. நாங்க முதலே இப்படிதான் இருந்தோம். அது வெளியில காட்டிக்காம இருந்தோம், அவ்வளவுதான். எங்கள்கிட்ட பிச்சுக்கிட்டு போயிட மாட்டியா? என்ன பண்ண? டபுள் கேம் ஆடணும். இப்ப விளையாண்டது போதுன்னு சிங்கிள் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்போ நைட்ல மட்டும் வேட்டையாடணும், இப்ப பகலையும் வேட்டையாடணும். அவ்வளவுதான் வித்தியாசம். எருமை, அப்ப என்ன ஏமாத்தி இருக்கிய? ஏமாத்திட்டு வாய தப்பு தராது எனக்கு. எருமை ஓ, பேசுறத பாரு. இனி என்னைக்காவது டிவி செடிகள்ல வாங்க, அப்ப இருக்கு. என்ன பண்ண பார்த்தோன்னே பாத்து என்ன பண்ணாவளா? அப்படி என்ன கட்டி பிடிச்சி அணைக்கும் போல இருக்குமே. ரொம்ப அழகா இருந்த பத்தியா இல்ல? பயமே இல்லல்ல உங்களுக்கு? எங்க கிங்ஸும் கூட சொன்னோம், என்ன அது நீ தானே ரொம்ப அழகா இருந்தேன்னு. அம்மா, எனக்கு லைட்டா நெஞ்சு அடிக்கி. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன அது என்னன்னு பாரு. நான் பயந்து அப்படியே வந்து அப்ப வேணும் பத்தியில. அதான்டி, உண்மை சொல்றவன பார்த்தா உங்களுக்கு இப்படிதான் தெரியும். நம்மள நம்பு நம்மகிட்ட போ. அது உண்மையில ஏதாவது இருக்குமா? பையன் உள்ள பிள்ளங்கம்மாவே சிரிக்குது. பாருங்க, உங்களை கல்யாணம் பண்ணலான்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. அது இப்ப கேன்சல். சத்தியமா நான் கட்டிக்க மாட்டேன்.
கட்டிக்க வேண்டாம், கட்டிக்க. கட்டிக்கலாமா? கொன்னுவேன். கை வச்சிங்க. அம்மா இதுக்குள்ள முதல்ல ஒட்டிட்டு நிக்காங்க. நான் அழகா இருக்கேன்ல? இல்ல. போய் சொல்லாதுன்னு அவங்க ஒரு பிள்ளை பத்தி இன்னும் சைட் அடிச்சு தெரியுமா? யாரு? இன்னும் சைட் அடிச்சா தெரியுமா? கட்டிக்கலாமான்னு கேட்டா. ஆல்ரெடி நீ கட்டிக்கிட்டான்னு சொன்னேன். அத்து பிடிங்கிட்டு போயிட்டா. அம்மா நீங்க இப்பெல்லாம் பேசுவீங்களா? அம்மா முடியல. நீங்க அவளையே கட்டிக்கோங்க. என்ன விட்டுருங்க. அவளை அப்படித்தான் சொன்ன. அவளை கட் பண்ணிட்டு என்ன கட்டிக்க. ஆ? நான் ஒண்ணு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, கட்டிக்கிட்டு பத்திக்கலாமா, இல்ல பிள்ளை குட்டி பத்திக்கிட்டு கட்டிக்கலாமா? ஓ எவாவா? காட்டுவேன். இன்னும் சைட் அடிக்க தெரியுமா? நிஜமாவா? நம்மட்டப்பா கெட்டினா என்னத்தான் கெட்டுவேன்னு ஒத்த கால நிக்க. அதான் உடம்பு தான் செய்தியில பார்த்தானா எனக்கு இந்த மாப்பிள்ள தான் வேணும்னா வீட்டுல அடம் முடிச்சாலும். இவ்வளவு யாருங்க பேசலி கொடுக்கா? அதான் முடி மேல சொல்ல நம்ப மாட்டீங்களா? சவுடிப்பே. சரி 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 வந்ததே வந்துட்டேன். யாரும் இல்ல அவன் கொடுத்துட்டு போ. சாம் அவன் சிக்கிட்டா, சீக்கிரம் வா. பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே போட்டுட்டேன். அட்டை என்ன போட்டானுங்களா? என்ன போட்டு கொடுத்துட்டானுங்களா? அது என் மூஞ்சிலே முழிக்காதீங்க சொல்லிட்டேன். டேய் நீங்க வேற யாரோ ஆள் மாத்தி சொல்லிட்டீங்கடா. சாம் சீக்கிரம் வா, வேலையை முடிக்கணும். சரி வந்துடா, நீ வீட்டுக்கு போ. போடி, எனக்கு வேலை கிடக்கு. இனிமே என்ன தேடி வாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்குது. போடி, எனக்கு வேலை கிடக்கு. சிக்கிட்டல அவன